எனது அருமை மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒலிம்பிக் போட்டிகளின் வகைகள். சரிங்களா? ஒரு 3 வகையான முக்கியமான ஒலிம்பிக் போட்டிகள் இருக்குது. ஒன்று சம்மர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வின்டர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி என்று அழைக்கப்படும். வின்டர் ஒலிம்பிக்ஸ் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. இந்த பேரா ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி. சரிங்களா? இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ஒரு நிலப்பரப்பில் ஒரு மெயின் லேண்டில் நடக்கும். அங்கே தான் இந்த ரன்னிங் ரேஸ்ல இருந்து எல்லா விளையாட்டுகளும் நடக்கும். சரிங்களா? இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டி முடிஞ்ச அதே கையோட மாற்றுத்திறனாளிக்கான அந்த சிறப்பு ஒலிம்பிக் போட்டி அதே கிரவுண்டில் அதே ஃபீல்டில் நடத்தப்படும். சரியாமா? அதே மாதிரி இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த குளிர்காலத்தில் நவம்பர் டிசம்பரில் நடத்துவாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பனி பிரதேசங்களில் பனிக்கட்டுகளில் இந்த போட்டிகள் நடத்தப்படும். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம லேண்டில் ரன்னிங் ரேஸ் நடத்துவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே பனி சறுக்கு போட்டி நடத்தப்படும். சரியா? அதே மாதிரி ஹாக்கி போட்டி இந்த புல்தரைகளில் நடத்தப்படும். நம்ம சம்மர் ஒலிம்பிக்ஸில் இந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஹாக்கி அப்படிங்கிற பேரில் நடத்தப்படும். மொத்தத்தில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது நிலப்பரப்பில் நடத்தப்படும் ஒலிம்பிக் போட்டி, சம்மரில் நடத்துகிற போட்டி கிடையாது. சரியா? அதே மாதிரி வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது ஐஸ் பிரதேசங்களில் ஐஸ் கட்டிகள் இருக்கிற அந்த பனிக்கட்டிகள் இருக்கிற இடத்துல நடத்தப்படுவதுதான் இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி தானே பேர் பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் அந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியானது இத்தாலி நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டில் 33வது சம்மர் ஒலிம்பிக்ஸ் கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ். அடுத்தபடியாக 2028ஆம் ஆண்டில் 34வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடைபெற உள்ள இடம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ். மறக்கக்கூடாது. சரியாமா? 2036ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு இந்தியா முயற்சிகள் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது? கோடைகால ஒலிம்பிக் போட்டி 2028ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க.